வணக்கம். ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். எந்த ஒரு சந்திப்பிற்கு பிறகும் புதிய கருத்துகளோடு நம்மை வெளியனுப்பி வைப்பது தான் ஐயாவின் வழக்கம். அந்த வகையில் இன்று பாரதிய ஜனதா குறித்த சில கேள்விகளோடு ஐயாவிடம் இணைந்துள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மணி. ஐயா, இது என்னங்க, இந்த அன்பர் அண்ணாமலை அவர்களை சுற்றி எதோ எழுதப்படுகிறது, எதோ பேசப்படுகிறது. மொத்தமாக இந்த பாஜகவினுடைய இந்த சமீபத்திய நாட்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் எடப்பாடிக்கு சாதுரியமும் எடப்பாடியை எதிர்கொள்ளக்கூடிய அண்ணாமலை சாதுரியம் தான் இங்கே அரசியல். பெரிய கவுண்டர் versus சின்ன கவுண்டர் தான் பாஜக அதிமுக அரசியல். பெரிய கவுண்டர் மிகப்பெரிய சமர்த்தர், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே பெரிய லெவலில் இது பண்ணவர் தான் பெரிய கவுண்டர். இவங்க மூணு வரையும் அரசியல் ரீதியாக மார்ஜினைஸ் பண்ணிட்டு தான் அவர் இந்த இடத்துக்குள்ளே வர்றாரு. பட் அவர் மாட்டின இடம் அண்ணாமலை. அண்ணாமலையும் அவர் சாதுரியமாக இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல. அசான் டேட் தலைவர் பதவியில் தூக்கி போட்டுட்டார். ஏன் அண்ணாமலையை தலைவர் பதவியில் தூக்கி போட்டார்? ஏன் அண்ணாமலைக்கும் அவருக்கும் விவகாரம்? அது அண்ணாமலை 12 எம்பி சீட்டு பாஜகவுக்கு கேட்டார். 12 சீட்டு பாஜகன்னா பாஜகவுக்கு உருவம் வந்துடும். உருவம் வந்தால் என்னைக்கு வேணாலும் பாஜக எமர்ஜி ஆகலாம், அண்ணாமலை லீடர் அதுக்குள்ள வாய்ப்பு வந்துடும். ஸோ 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னார். 6 சீட்டுனா உருவம் வராது. இலகணேசனே 7 சீட்டு கலைஞர் காலத்தில் வாங்கியிருக்காப்புல, ஜெயலலிதா 7 சீட்டு கொடுத்துருக்காப்புல. அப்போ இலகணேசன் இல்லை தலைவர். இந்த 12 சீட்டு 6 சீட்டில் இவ்வளோ கணக்கு இருக்கு. 12 சீட்னா அது ஃபோல்ஸு. 6 சீட்டுன்னா ஒரு பிரிஞ்சு குரூப்பு. 12 சீட்டுனா 40% ஓட்டு எடுத்தா 12% ஓட்டு வந்துடும். சரிங்க. 12% ஓட்டுனா அது பெரிய ஓட்டு. அப்போ நீங்கள் அங்கே பாமக இருப்பான், மதிமுக இருப்பான், அதிமுக இருப்பான். இது 12, அதிமுக 18 இருக்கும். அப்போ அண்ணாமலை டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி அண்ணாமலை ஒரு லீடரானுன்றார். ஸோ அண்ணாமலை லீடரானுன்னா தன்னுடைய அடிப்படை ஓட்டுக்கே அதிமுக ஓட்டு, ஜாதி ஓட்டு ரெண்டையும் வச்சுடுங்க. பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து அந்த ஜாதியில இருந்து இவர் வந்திருக்கிறார். ரெண்டுக்குமே ஆபத்துன்னு அண்ணாமலையா இவர் காலி பண்ணக்கூடிய அரசியல் பண்றாரு. அண்ணாமலையும் ஒரு தரப்பு, அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நின்னா எம்பி மந்திரின்னு சொல்லும்போது இல்ல, இவருக்கு எதிர்ப்பு இருக்குது. ஈரோடு கிழக்குல பறையர், அருந்ததியர், செங்குந்தர், நாயுடு இந்த பூத்துல 10-12% மேல வரல. ஜாதிய ரீதியாக தான் அந்த கட்சி மாறிட்டு, அதனாலதான் ஈரோடு கிழக்கு தோல்வி காரணம்னு எங்க டீம் ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அண்ணாமலையும் அவருக்கு இண்டிபெண்டன்ட் டீம்ல ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாப்ல. ஃபேக்ட் தானே வரும் 2 டீம்லையும். அப்போ அவர் அதை பிஎம்ஓட்ட கொண்டு கொடுக்குறாரு. எடப்பாடி வந்தா உறுதியான வெற்றி கிடையாது, அதனால 12 சீட் வாங்கணும்னு சொல்றாப்புல. ஸோ அந்த கூட்டணி சீட் தராறுல பிரியுது. சேர்ந்து நின்னா 15 சீட்டு ஜெயித்திருக்கலாங்கிறத கூட வேலுமணி சொல்றாரு. வேலுமணிக்கு சொந்த கருத்துன்னு அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த இடத்துல தான் திருப்புமனை வருது. ஆர்டி டீம் பிரைம் மினிஸ்டர் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. மோடிக்கு சீமான் மேல குட்வில் இருக்கு. அலுவாலியான ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை பார்த்து பேசியிருக்கிறாரு. சீமான் தான் உங்களை சந்திச்சாலும் உங்கள்கிட்ட இது வந்தாலும் என் செல்வாக்கே போயிடும், நாங்க ஆன்டி சென்ட்ரல் தான் எங்களோட இது, நடுவண் அரசோட பாராமுகம் தான் எங்களோட பொலிட்டிக்கல் நெரேட்டிவே, அதில் எனக்கு போயிருங்கிறனால அவரு அன்வில்லிங்கா இருக்கிறாருங்கிற அந்த தகவல்கள் இருக்குது ஏற்கனவே. சீமானே அதில் பேசியிருந்தார். ராஜ்சபா ஆஃபர் பண்ணாங்க, ஒரிசாவில் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வர முடியுமான்னு கேட்டாங்கிறதெல்லாம் ஃபேக்ட் தான் அது. ஸோ இந்த இடத்துக்குள்ள மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் 18% வாக்கெடுத்த பாஜக என்டிஏ 8% வாக்கெடுத்த சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு ஸ்டெப்பை ஜஸ்ட் கொஞ்சம் லேட்டா அண்ணாமலை எடுக்கிறார். சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமானன் உறுதியானவர், அது இதுன்னு கல்லுக்காக சீமானன் போராடுறாரு. இவர் கல்லுக்காக ஒரு போராட்டம் பண்றாரு. அந்த இடத்துக்குள்ள பண்ணும்போது திராவிட கட்சிகளின் டாஸ்மார்க் வேண்டான்னு சீமானன் போராடுறாருன்னு சீமானுக்கு ப்ரொஜெக்ஷனை அண்ணாமலை கொடுக்குறாரு. அப்போ நாம பேசுறோம் நிதிஷ்குமார் மாதிரி பாஜக சீமான ப்ரொஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். யாரும் சீரியஸா எடுக்கல. அப்போ எடப்பாடி சீரியஸா எடுக்கிறாரு. ஹீஸ் த பிளேயர். அவர் சான்ஸ் எடுக்க முடியாது. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, சீமான் மத்திய அரசையும் எல்லாம் எதிர்த்திருக்கா, அவர் எங்கெங்க கூட்டணி போறாரு, அவர் தனிச்சு தாங்க போறாரு, அது எங்க பிஜேபி ஒண்ணு, அவர் இது நடக்கிற கதையா? இதுதான் அந்த விவாத நிகழ்ச்சியில கலந்து கொண்ட எல்லாருமே என்னோட பரவலானவர்களுக்குமே அதுதான் 100க்கு 100. ஆனா லீடர் சான்ஸ் எடுக்க முடியாது. சோ நடக்குதோ நடக்கலையோ, எடப்பாடி ஆர்டி டீம் பிஎம்ஓ அண்ணாமலை எல்லாம் சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லி சீமானும் சம்மதிச்சுட்டாருன்னா அது 26% பலம் கொண்ட அணி ஆயிரும். அந்த அணி என்னங்க, உங்க அணி 20% தான். அப்போ ஒரு 150 இடங்களுக்கு மேல அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க. அந்த 18+8 அப்படி சொல்றீங்க. ஆமா, அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க. அப்பர் ஹேண்ட் எடுத்தா எடப்பாடிக்கு 2ஆம் இடத்துக்கு தான் ஃபைட் பண்ணணும். அதனாலதான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே பாஜக மைனஸ் சொன்னவர் அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்துட்டார். இது வந்ததும் ஒரு லாபி தெளிவா இவங்க பிரிஞ்சு நிற்கிறவரை ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை. 18
20 ஒண்ணு சேருது, ஒரு பெரிய அணி ஆயிடும். அதுல விஜய் வந்துருவாரு, அது வந்துருவாருன்னு ஸ்டாலினை தோக்கடிச்சுக்கிறதுக்கு பிஜேபி தியாகம் பண்ணுன்னு ஒரு அணி, ஒரு கூட்டம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ தப்பு இல்ல, பிஜேபி கூட தொடர்புடையவங்க தான், பிஜேபியின் வெல்விஷர் தான், நம்ம மட்டும்தான் பிஜேபி வெல்விஷர், அவங்களும் வெல்விஷர் தான். நம்ம கருத்து மோடிக்கு சரின்னா நம்ம கருத்தை எடுத்துக்குவாரு, அவங்க கருத்து சரின்னா அவங்க கருத்தை எடுத்துக்குவாரு. இதுதானே ஏற்க. லீடர்ஸ் வந்து தங்க நன்மைக்கு தானே லீடர்ஸ் வந்து பிளே பண்ணுவாங்க. அப்படி ஒரு கருத்து வரும்போது அண்ணாமலை ஒரு கருத்து கொடுக்குறாரு, நம்மளும் ஒரு கருத்து கொடுக்குறோம். ஓகே, அவரு நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல உள்ள வந்துட்டார். 20% வந்தது பெருமை தான் பாஜகவுக்கு. ஆன்டி பிஜேபி டைல்யூட் ஆகுது, நல்லதுதான். ஆனா பலத்துக்குரிய சீட்டு வாங்கலன்னா அவர் வந்து கலத்தி விட்டுட்டு போயிருவாருங்கிறது அண்ணாமலை பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அண்ணாமலை தான் அதுல அவர் எடுத்த ஓட்டுக்கு வேல்யூ இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை கிரானிக்கலா விஷயத்த சொல்றாரு. நமக்கு 5 MP சீட்டு தந்தாரு, அப்போ நம்ம 2.7% ஓட்டு தான் எடுத்தோம், நம்ம நோட்டாவுக்கு கீழே போயிருந்தோம், நம்ம கட்சி எல்லாருமே தான் பொறுப்பு, தமிழிசை அம்மையார் மட்டும் இல்ல, பொன்னார்ல இருந்து இல கணேசன்ல இருந்து ஹெச்ராஜால இருந்து எல்லாரும் தான் பொறுப்பு, வானதில இருந்து எல்லாரும் தான் பொறுப்பு, நம்ம நோட்டாவுக்கு கீழே போயிருந்தோம். அப்ப ஈஸியா நமக்கு 5 MP முடிச்சுட்டு போயிட்டாரு. 2.7 தான் எடுத்தீங்க, பாரிவேந்தருக்கு 40 சீட்டு கொடுத்தீங்க, தேவநாதன் யாதவுக்கு யாதவர் கட்சிக்கு கேண்டிடேட் இல்லாம 20 சீட்டு கொடுத்தீங்க. அப்போ நீங்க என்ன இருக்கிறீங்க, உங்களுக்கு 5 சீட்டு தான், டேக் இட் ஆர் லீவ் இட்னு முடிச்சுட்டாப்ல. அப்ப 19ல தொடர்ந்ததையே 21லயும் அவரு சொல்லும்போது பாமக 7+1 கொடுத்தவங்களே 23 சீட்டு தான் நிற்கிறாங்க, உங்களுக்கு 16 சீட்டு தான் வரும் கணக்குப்படி, போனா போட்டு 40 சீட்டு திருக்கோயிலையும் திருவண்ணாமலையும் வாங்கிடுங்கன்னு 40 சீட்டு கொடுத்துட்டாரு. வெரி டஃப் பார்கெய்னர். அவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவரு கில்லாடித்தனத்தை காட்டி தான் மேல வராரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துக்குள்ள இப்ப அண்ணாமலையும் கில்லாடித்தனத்தை காட்டுறாரு. ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாதுன்னு அண்ணாமலையும் கில்லாடித்தனத்தை காட்டுறாரு. நீக்கப்பட்டதும் அண்ணாமலைக்கு ஷாக்கு தான். எடப்பாடி உள்ள வருவாருன்னு அண்ணாமலை நினைக்கல, அவர் எதிர்பார்க்கல. அதனால்தான் சொன்னாரு, சீமா அண்ணன் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு உறுதியா நிற்கிறாரு. சிலவங்க ஒரு தேர்தல் தோல்வினாலே சல்காகி கமந்தடிச்சு படுத்துறாங்கன்னு, காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு கேடுன்னு சொன்ன நிலைப்பாட்டில இருந்து பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சதும் எடப்பாடி தடாலடியா விழுந்துட்டாருங்கிறதான் அண்ணாமலை எடப்பாடியை நக்கல் நையாண்டி அடிச்சாரு. ஏன்னா வருவாருன்னு எதிர்பார்க்கல அண்ணாமலை, யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் எப்படி அசம்பிளிக்கு வருவாருங்கிறதா இயல்பான பொது புத்தில எல்லாரோட ஒரு பார்வை. வந்தது இப்படி ஒண்ணு நடந்ததுன்னா நம்மளை வீழ்த்திருமைங்கிறதுக்காக சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிதான். இப்ப நீங்க பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அதுல சான்ஸ் எடுத்துருவாங்க, இதெல்லாம் நடக்காதியா, ரவீந்திரன் துரைசாமி வேற வேலை இல்லை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சான்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. பிளேயர் சான்ஸ் எடுக்க முடியாது, ஏன்னா நடந்தா நஷ்டம் பிளேயருக்கு. உங்களுக்கு அது புரியுதுங்களா? இப்ப இதுதான் ஜெயலலிதா அம்மையார் 2009 கேப்டன் விஜயகாந்த கூட்டணியில் சேர்க்கறதுக்கே இல்லை. ஆனா கலைஞர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணிட்டோம், ஜெயலலிதாவும் விஜயகாந்த் சேர்ந்தா 40 சீட்டும் போயிடும், உங்களுக்கு தலையே போயிடும், ராமதாசும் ஜெயலலிதா சேர்ந்தா 4 விரல் அல்லது ஒரு கை போகும், இது தலையே போயிடும் 40 பேருன்னு சொன்னதும் கலைஞர் என்ன பார்த்தாரு, நடந்துட்டுன்னா முடிஞ்சு போகுமென்னு ராமதாஸை ஜெயலலிதா மடியில கட்டிட்டாரு. பாமக எல்லா சீட்லயும் அடிபட்டு போச்சு. அப்போ கலைஞர் அதுல சான்ஸ் எடுக்கல. ஆக்சுவலா ஜெயலலிதா சேர்க்கிறதாட்டே இல்லை, விஜயகாந்த் பலகீனப்பட்டு சட்டமன்றத்துக்கு வரட்டும் தான் ஜெயலலிதா நினைச்சாங்க. அது மாதிரி 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் ஜாதி கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னாரு. ஒரு தினமலர்ல ஒரு ஹெட்லைன் செய்தி, விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தா 30 சீட்டுல ஜெயலலிதா 3வது போயிருவாங்க. அப்போ விஜயகாந்த் பலம் நிரூபிக்காத விஜயகாந்த் தான். 30 சீட்டுல வட தமிழகத்துல அதிமுக 3வது போனோன்னு எப்படி தடுக்கணும்னு ஜெயலலிதா அம்மையார் 8 சீட்டு கொடுத்து திருமாவளவனை உடனே நடராஜன் டீம் மூலமா கூப்பிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. சோ இந்த இடம் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி தான். இந்த சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் இன்னைக்கும் அண்ணாமலை எடப்பாடி கிட்ட விளையாடுறாரு. சீமானுக்கு அரசியல் தலைவரா வாழ்த்து தெரிவிச்சது அண்ணாமலை. கொஞ்சம் அன்பு அண்ணன் அதெல்லாம் போட்டு எடுத்து சீமானுக்கு வெல்விஷரான்னு அந்த இதை சொல்றாரு. இதே காலகட்டத்தில் அந்த ஃபிட்னஸ் இது சம்பந்தமாட்டு தேஜஸ்வி சூர்யாவையும் அண்ணாமலையும் மோடி வாழ்த்துறாரு. ஐயா நீங்க தான் இந்த ஃபிட்னஸ்க்கெல்லாம் காரணம்னு இவரு பயங்கரமா மோடியை வாழ்த்துறாருன்னா, இப்ப மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு, சசிகலாவை கிராக் டவுன் பண்ணுன்னு முடிவு எடுத்தது மாதிரி. அப்படிப்பட்ட முடிவு எடுத்தாருன்னா அண்ணாமலை மூலமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸோ அண்ணாமலைக்கு இங்க ஒரு ரோல் தெளிவா வந்துட்டு, குறைஞ்சபட்சம் மோடியே சீமான ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு தயாராகிறாருன்னா, எந்த அடிப்படையில் சசிகலாவை அடிச்சாருன்னா, சசிகலா விட்டா ஜெயலலிதாவோட பெரிய தலைவராயிருவாப்புல. ஸோ கிராக் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஐயா நடராஜன் மிகப்பெரிய திறமைசாலி, நீங்களே தெரியும், ஐயா உங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு திறமையை நீங்களும் பேசியிருக்கீங்க. அப்போ அவர் யூபி, பீகார், ஓபிசி பொலிட்டிக்ஸ், யாதவ் பொலிட்டிக்ஸ், முஸ்லீம் பொலிட்டிக்ஸ் எல்லாமே பாஜகவுக்கு எதிராக முலாயம் சிங் யாதவும் கன்சிராமையும் சேர்த்து யூபியில தோக்கடிச்சு காட்டினவர் ஐயா அம்மா நடராஜன். அவர் திறமையை நம்ம அன்னைக்கு குறைச்சி மதிப்பிடல. பெரிய அளவுக்கு சசிகலா வந்துடான்னு சொல்லும்போது கிராக் டவுன் பண்றாங்க. இப்பவும் மோடிக்கு சீமான் பற்றிய ஒரு எண்ண ஓட்டம் என்னன்னா, இவர்
மாயாவதி அடி வாங்கும் போது இண்டி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில, பிஆர்எஸ் அடி வாங்கும் போது, ஐஎன்எல்டி அடி வாங்கும் போது, அகால்தள் அடி வாங்கும் போது, பஞ்சாபுக்குள்ள ஆம் ஆத்மி அடி வாங்கும் போது 3.8 8.2 ஆக்கியிருக்காருன்னா குருமூர்த்திட்ட கேட்கிறாரு, இல்லப்பா அவன் டிப்ரெஸ்ட் காஸ்டோட ஒரு அவுட் பஸ் ஸ்டார்ட் இருக்கிறான், 100% கம்யூனிட்டிஸ் பார்லிமெண்டோ அசம்பிளியோ அவனை ஏத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும் போது சீமானால 29லயும் தனிச்சு நிற்க முடியும். ஐயா இப்போ இந்த டைனமிக்ஸ் ஒன்று நீங்க இதுதான் மோடிக்கு கன்சர்ன். 29 சீமான் தனிச்சு நின்னா அது இண்டி கூட்டணிக்கு லாபமா இருக்கும். சீமான் தனிச்சு நிற்கிறது ஸ்டாலினுக்கு தான் லாபம். மோடிக்கு பார்வை சீமான் மேல இருக்குது. சோ எடப்பாடி இந்த சூழ்நிலையில நம்ம கோட்டை விட்டோம்னா அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு என்டிஏக்குள்ள வந்திருக்கிறார். ஐயா இப்போ இந்த டைனமிக்ஸ்க்குள்ள ஐயா டிடிவியோட ரோல் என்ன? அவர் அண்ணாமலையோட தனக்கு ஒரு நட்பு இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் பேசினார் இல்லைங்களா ஐயா, அதை நீங்க எப்படியா டீகோட் பண்றீங்க? அண்ணாமலை தான் டிடிவியை எடப்பாடிக்கு எதிராக என்டிஏக்குள்ள கொண்டு வந்தார். அண்ணாமலை இல்லைன்னா என்டிஏக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது. நீங்க எத்தனையோ பேர் கோலாகல சீனிவாஸ் அந்த அன்கம்பெனி எல்லாம் பூபேந்திர யாதவரை பார்த்துட்டாங்க, அங்க பார்த்துட்டாங்கன்னு நம்ம தான் சொல்ல முடியாதுன்னு. கடைசியா எடப்பாடிக்கு எதிராக ஒரு அணி கட்டமைக்கும் போது அண்ணாமலை ஓபிஎஸ் டிடிவியும் இல்லாம முடியாதுங்க லெவல்ல டிடிவி அதுக்குள்ள கொண்டு வந்தாரு. இப்ப அண்ணாமலையே தலைவர் போஸ்ட் இல்லாத போது டிடிவிக்கு பிஜேபிக்குள்ள அந்த ஹோல்டு போயிட்டு அவரும் என்டிஏ இல்லைன்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. அவருக்கு ஓட்டிஸ் வாட்டுங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அதனால அவர் இப்போ எடப்பாடி எதிர்ப்பு அரசியல ஒரு பெரிய ரோல, கிரிகேரியஸ் ரோல ஜாலியா ரொம்ப தனக்குள்ள ரோலை பயன்படுத்தி விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டி அருமையா பண்ணிட்டு இருக்கிறாரு டிடிவி. ஐயா இப்போ அண்ணாமலையினுடைய புதிய நகர்வுகள் இதுக்குள்ள ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்ல இது எதுல எதுவும் லீடு இருக்கிறதா? அதாவது ஒரு வரையில 2 வாள் இருக்க முடியாது. அண்ணாமலைய எடப்பாடி மார்ஜினைஸ் பண்ணிட்டாரு, தலைவர் பதவியில தூக்கி போட்டுட்டாரு. எடப்பாடியை மார்ஜினைஸ் பண்ணக்கூடிய அரசியலை தான் அண்ணாமலை பண்ணுவார். அது களத்துல தான் தெரியும். களத்துல தான் தெரியும். அதுக்கு பல புள்ளிகளை இணைச்சு ஒரு கோலத்தை போட்டுலான்னு அண்ணாமலை தெளிவா மூவ் பண்றாரு. அந்த ஒரு கணக்கு அவருக்கு கணக்கு இருக்கு. அண்ணாமலைட்ட தெளிவான கணக்கு இருக்கு. ஒரு ரொம்ப குய்வைமான ஆளு, ரொம்ப டேலண்டட் ஃபெல்லோ. நிச்சயமா அவரு ஒரு நகர்வுல தான் இருக்கிறதா நீங்க கண்டிப்பா. 40 வயசு ஆகுதுங்க. எடப்பாடியை வீழ்த்தி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிறத கொண்டு வரலன்னா அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆவாரு? தமிழ்நாடு முதல்வர் ஆகணுங்கிற எம்ல வராரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தினா தானே, அவரை மார்ஜினைஸ் பண்ணா தானே அது முடியும். ஸோ அந்த வேலையை தான் அண்ணாமலை பண்ணுவார். நிச்சயமாக. எப்போதும் போல இதிலேயும் பல எதிர்பாராத உள்ளர்த்தம் பொதிந்த பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மூலமார்ந்த நன்றிகள். நன்றி மணி.